காரணத்தினால் அவர் கலந்து கொள்ளவர்கள் பயன் சொல்வார்கள். உங்களுக்கு உஸ்தாத் வந்து இப்பதான் சமீப காலம் 7ஆம் தேதி சார் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்காங்க. நமக்கு லீகா முஸ்லிம்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திறமையான உஸ்தாதை நம்ம அடையாளம் கண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவரோட பயான அமைதியான முறையிலே அமர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருங்காலங்களில் நம்ம அதை உஸ்தாதை வச்சு வார பயான் மாச பயான் போன்ற சில நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏஜேக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கான சிறப்பு பயான், ஆண்களுக்கான சிறப்பு பயான், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்காக சிறப்பு பயான், அது மாதிரி ஆம்பளைங்களுக்கான ஓதுற கிளாஸு, பெண்களுக்கான கிளாஸு, பிள்ளைங்களுக்கான கிளாஸு அதெல்லாம் அட்டவணைப்படுத்தி நாங்கள் ஆத்தோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அனைத்தும் நல்ல சிறப்பாக அடைய நீங்களும் துஆ செய்யணும், நீங்களும் ஒத்துழைக்கணும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்ம உஸ்தாத் சாஹிப் அமீத் அவர்கள் இஸ்ரா மேராஜ் பற்றிய சிறப்பு பயானை நம் அனைவருக்கும் செவிக்குளிர உரையாற்றுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا رسول الله يا حبيب الله 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 يا رسول الله يا حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. இஸ்லாத்தின் சிறந்த காணிக்கையான எனது சலாமை பதிலை எதிர்பார்த்தவனாக கூறி இந்த உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ பயான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பதிலை எதிர்பார்த்து கூறி நான் சொன்ன உடனே எல்லாம் பதில் சொல்வீங்களான்னு எதிர்பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே பதில் சொன்னீங்க. ஏன் இந்த பதிலை எதிர்பார்த்து சொல்றேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டேன்னு சொன்னா, சலாம் சொல்வது சுன்னத்துன்னு சொன்னா செஞ்சா நன்மை, தவறினால் பாவம் இல்லை. சலாம் சொன்ன பிறகு பதில் சலாம் மொழிவது வாஜிபு. அதாவது சொல்லவில்லை என்று சொன்னால் பாவம் எழுதப்படும். அது மட்டும் இல்ல, எவர் ஒருவர் சலாமுக்கு பதில் சலாம் சொல்லவில்லையோ அவரை மலக்குகள் சபித்து விட்டு சலாம் சொன்னவருக்கு மலக்குகள் பதில் சலாம் சொல்லிவிடுகின்றார்கள். எனவே யார் எப்போது நமக்கு சலாம் சொன்னாலும் அந்த சலாமுக்கு உடனடியாக நாம பதில் சொல்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நெடிய முன்னுரைகளை எல்லாம் இல்லாமல் நேரடியாக தலைப்புக்குள் செல்வோம். நாம் எல்லோருக்கும் தெரியும், இன்று மிஅராஜுடைய தினம். இந்த தினத்தை சிறப்பிப்பதற்காக நாம அமர்ந்திருக்கின்றோம் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மிஅராஜுடைய பயணத்தை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த பயணத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எத்தனையோ படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ படிப்பினைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெரியப்படுத்தினார்கள். ஒரு பயான் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நேரத்தை கடத்துவதற்கோ அல்லது ஆர்வத்தோடு கேட்பதற்கோ மட்டும் அல்ல, சொல்லப்படுகின்ற விஷயத்திலிருந்து 100ல் 1 நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு காணிகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டு நாம அமருகின்றோம். அப்ப இங்கிருந்து எழுந்திருக்கும் போது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா?
ஒரு வியாபார கடை இருக்கு, நல்ல நிறைய நிறைய பொருட்களை வாங்கி கடையை நல்லா அலங்கரிச்சுட்டு தினமும் கடையை தொடர்ந்து வியாபாரமே இல்லாம சும்மா பூட்டினா நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படுமா இல்லையா? அப்ப பயானுக்கு நாம் வருகின்றோம். வருகின்ற நாம் இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியில் இருந்து எனது வாழ்க்கையில் நான் எதை எடுத்துக்கொண்டேன், என் வாழ்க்கையில் இந்த பயான் 2026 முதல் மாதத்துல 16ஆம் தேதி நடந்த இந்த பயானில் எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை அடுத்த ஆண்டு மிஅராஜ்ல நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப அதற்கான ஒரு வாய்ப்பாக தாய்மார்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள், சிறுவர்களாக இருக்கட்டும், அதனை வாழ்க்கையின் மாற்றத்தின் ஒரு முதல் படியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? எடுத்துக்கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மிஅராஜினுடைய பயணத்தின் நோக்கம், பல்வேறு விதமான நோக்கங்களை இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். நான் பாடம் நடத்துவதை போன்று உங்களுக்கு நான் வரிசைப்படுத்துகின்றேன். இந்த மிஅராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்? 3 காரணங்களை இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள். இந்த மிஅராஜினுடைய பயணத்தை ஏற்படுத்துவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஹபீபான, தனது நேசரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயணத்தை ஏற்பாடு செஞ்சான். நாம ஒரு ஆளை வீட்டுக்கு கூப்பிடுறோம்னா ஒரு அன்புல கூப்பிடுவோம், ஒரு பாசத்துல கூப்பிடுவோம், ஒரு சிரமத்துல இருந்தா வந்துட்டு போங்க, இல்ல நான் அங்க வாரேன்னு சொல்லுவோமா இல்லையா? இது மாதிரியான அமைப்புல ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க அழைத்தான். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா, தான் உயிருக்கு உயிராக நேசித்த, தனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த, எல்லா தருணங்களிலும் தனக்கு உதவிக்கரம் நீட்டிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். தன்னுடைய மனைவி, நபிக்கு 25 வயசு, ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன நோட்ஸ் எடுக்கணும். நோம்புல ஒரு நிகழ்ச்சி நாம வைப்போம். நோம்புக்கு பின்னாடி டெய்லி பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 கேள்வி கேட்போம். 27ஆம் கிழமை மொத்தத்துல கேள்விகளுக்கு யாரெல்லாம் நிறைய பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசையும் நிச்சயமோ வழங்குவோம். ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு, ரசூலுக்கு 25 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவை பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதை காரணமாக வைத்து ஹதீஜா நாயகிய மனம் முடிச்சாங்க. ஹதீஜா நாயகி பெரிய செல்வ சீமாட்டி, நம்பர் 1 பிசினஸ்மேன் இல்ல பிசினஸ் உமன், நம்பர் 1 பிசினஸ் உமன். பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் ஹதீஜா நாயகியை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட போது நபியினுடைய குணத்தை பார்த்து, நபியினுடைய நியாயத்தன்மையை பார்த்து, நபியினுடைய நீதத்தன்மையை பார்த்து ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மனம் முடித்தார்கள். அந்த ஹதீஜா நாயகி வஃபாத்தாகி விட்டார்கள். ஹதீஜா நாயகிக்கு பின்னாடி அபூ தாலிப் அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார்கள். சிறிது காலங்கள் கழித்தே, சுமார் 1 வாரத்திற்குள் இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள், ஒரு 7 நாளுக்குள்ளேயே அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். எவ்வளவு ஒரு சங்கட்டமான நிலை! நபிக்கு ஆறுதல் சொல்லவோ, நபிக்கு உதவி செய்யவோ ஆட்கள் இல்லாமல் தனி மரமாக அல்லாஹ்வின் தூதர் நின்றார்கள். எனவே அல்லாஹ் முடிவு செய்தார், எனது ஹபீபை அழைத்து உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை ஆதரவு படுத்துவதற்காக, பெருமானாருக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிப்பதற்காக பெருமானாரை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்தான். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? 4 படைப்புகளுக்கும் நபிதான் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான். 4 படைப்புகள் என்ன தெரியுமா? மாஇ, தீனி, நாரி, நூரி. மாஇ, தீனி, நூரி, நாரி. மாஇன்னு சொன்னா தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்புகள். கடல் இருக்குல்லவா, சீ ஃபுட் நீங்க சொல்றமே, இது எல்லாம் தண்ணீரால் படைக்கப்பட்டது. இரண்டாவது தீனி, மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். நூரி, ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள்.
நாரி, நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்கள், இந்த எல்லாவற்றுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்தான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் வரக்கூடிய சமுதாயம் வானுலகத்தை பற்றி எதுவும் தெரியாத ஒரு நபி என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பயணத்தை அல்லாஹ் தயார் செஞ்சான். பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் எப்படி அனுப்புவான்னு சொன்னா, அந்த காலத்துல எந்த துறை சிறந்து விளங்குகிறதோ அந்த துறையில் எல்லாரை விட சிறந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்புவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மூசா நபி மந்திரங்களும் தந்திரங்களும் நிறைஞ்ச ஒரு காலத்துல தான் மூசா நபி வந்தாங்க. சூனியக்காரர்கள் தலை தூக்கி நின்ற அந்த காலம். அந்த காலத்துல மூசா நபி வந்து எல்லா சூனியக்காரர்களையும் மிகைத்தார்கள். ஒரே ஒரு அசா, ஒரே ஒரு கம்பை வச்சு கீழே போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. கம்பை வச்சு நைல் நதி அடிச்சாங்க, நைல் நதி பொழந்துச்சு. கம்பை வச்சு நைல் நதி அடிச்சாங்க, நைல் நதி மூடிச்சு. கடைசியில பிறவனே அழிஞ்சு போனான். அதே மாதிரி ஈசா நபி இருந்தாங்களே, ஈசா நபி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் சொன்னா, மருத்துவம் தலை தூக்கி காலம். இன்னைக்கு இல்லாத ஃபெசிலிட்டிலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல செஞ்சது இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதுதான் பிறவியிலே கண் குருடா போனவர்களுக்கு கூட கண் பார்வையை கொடுக்கக்கூடியவர்களாக ஈசா நபியை அல்லாஹ் அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலம் விஞ்ஞான காலம். இன்னைக்கு இருக்குல்லங்க சயின்ஸ். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ரொம்ப டாப்ல போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப வானத்துல, நிலவுல, மூணுல லேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க? நிலாவுல லேண்ட் போட்டு விற்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு? சயின்ஸ் வளர்ந்துருச்சு. அப்போ இந்த நபிக்கு வானத்தை பத்தி எல்லாம் தெரியாது, அவங்க வானத்துக்கு போனது இல்ல, மேகத்தை பத்தி தெரியாது, நிலவை பத்தி தெரியாது, சூரியனை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக இந்த மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்தான். நான்காவது காரணங்களை இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள். சொர்க்கம் நரகத்தை நேரில் கண்டு மக்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்தான். இந்த 4 காரணத்தை கொண்டுதான் இந்த மிஅராஜினுடைய பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டது. வருஷம் பூரா மிஅராஜ்னு கேட்கிறோமா இல்லையா? மிஅராஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இஸ்ரா மிஅராஜ் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இஸ்ரா மிஅராஜ்ங்கிறது அரபி வார்த்தை. இந்த அரபி வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கா? ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு சொன்னா முதல்ல அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் என்னன்னு தெரியும், அப்படிதானே? டைட்டில் என்னன்னு தெரிஞ்சாதான் உள்ள என்ன மேட்ரு இருக்குன்னு நமக்கு தெரியும். டைட்டிலே தெரியாம நம்ம வருஷம் பூரா என்ன செய்யறோம்? பயம் கேட்கிறோம். சில உஸ்தாதுகள் சொல்லி இருப்பாங்க, நம்ம வேலையின் நிமித்தமாக மறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மிஅராஜ் என்று சொன்னால் பெரிய ஏணி என்று அர்த்தம். மிஅராஜ் சொன்னா ஏணி என்று அர்த்தம், அல்லது உயர செல்வது, உயர்ந்து பறந்து செல்வது என்று அதற்கு பொருள். அதனால்தான் அந்த பயணம் நடந்த இந்த நாளுக்கு லைலத்துல் மிஅராஜ், உயர பறந்த சென்ற இரவு என்று இந்த இரவுக்கு பெயரும் வைக்கப்பட்டது. அப்ப இந்த அர்த்தத்தை நாம தெரிந்து வச்சுக்கொள்ளணும். மிஅராஜ் சொன்னா என்னங்க? பெரிய ஏணி என்று அர்த்தம், அல்லது உயர பறந்து செல்லக்கூடியது என்று இதற்கு பொருள் சொல்லப்படும். சரி, இந்த மிஅராஜினுடைய பயணத்தினுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதெல்லாம் நீங்க வருஷம் கேட்கறது தான். அதனால இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரொம்ப விரைவாக சொல்லி முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். இந்த மிஅராஜினுடைய பயணம் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து இந்த மிஅராஜினுடைய பயணத்தை அல்லாஹ் தொடங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை முடித்துவிட்டு இரவு உணவை உண்டுவிட்டு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல கஅபத்துல்லாஹ்ல படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வந்துள்ளது. ஆக மொத்தம் மக்காவுல இருந்துதான் இந்த மிஅராஜினுடைய பயணம் தயாராகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எழுந்திருங்க, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எழுந்திருங்க, நாம ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். இன்னைக்கு நாம போறோம் ட்ரிப், நல்ல ஒரு மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கணும், நல்ல மெமரிஸ் நமக்கு கிடைக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் ட்ரெஸ்லெஸ்னா என்னங்க?
அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லாம ஒரு ரிலாக்ஸா போயிட்டு வரணும்னு சொல்றோமா இல்லையா? இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை லெஸ்ஸா ஆக்குறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. கும் யா ரசூலல்லாஹ், எழுந்திருங்கள் நாயகமே, நாம் ஒரு விண்ணுலக பயணம் சென்று வருவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைக்கின்றார்கள். அழைத்துக் கொண்டு கஅபத்துல்லாஹ்விற்கு வருகின்றார்கள். கஅபத்துல்லாஹ்விற்கு வந்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்துகள் தொழுகின்றார்கள். அங்கே தொழுது முடித்ததோடு அங்கிருந்து நேராக பத்ர் கிணறுக்கு செல்கின்றார்கள். இங்கே சென்றார்கள் பத்ர் கிணறு. ரமலானுடைய பிறை 17 பத்ர் போர் நடந்த அந்த நாளில் தான் நுசூலுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சியும் நடக்கும். அன்னைக்கு தான் நடக்கும். அதனால அந்த குர்ஆன் ஓதக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் இப்போதே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த குர்ஆன் ஓதுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். நோம்புல தான் ஓதணும் இல்லை, இப்பவே ஓதுங்க. நுசூல் குர்ஆன்ல ஒரு குர்ஆன் தான் தமாம் செய்யணும் இல்லை, முடிஞ்சா ஒவ்வொரு ஆளும் 4 குர்ஆன் 5 குர்ஆன் ஓதி ரெடியா என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பத்ர் கிணத்துக்கு கொண்டு வந்து பெருமானாருடைய ஹார்ட்டை ஓபன் சர்ஜரி பண்றாங்க. ஓபன் சர்ஜரி பண்ணி இதயத்தை ஜம்சம் நீரால் கழுவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்திலே மீண்டும் வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு அங்கிருந்து பயணம் தொடங்குகிறது. இப்ப இந்த கஅபத்துல்லாஹ்வுல இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போகணும். மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ்னா இன்னைக்கு தெரியுதா உங்களுக்கு? பலஸ்தீன். சுமார் 2.5 ஆண்டு காலங்களாக போர் முழக்கங்கள் தொடுக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்காக யூத யகூதிகள் இன்றைக்கு கங்கணம் கட்டி அலைகின்றார்கள் இல்லையா? இந்த பைத்துல் முகத்தஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர வேண்டும். பைத்துல் முகத்தஸ்ல இருந்துதான் வானுலக பயணம் என்பது நடைபெறுகிறது. இந்த கஅபத்துல்லாஹ்வுல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்த பயணத்திற்கு பெயர் தான் இஸ்ரா. அதுதான் என்ன பேருங்க? இஸ்ரா. அங்க பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானத்துக்கு போன பயணம் தான் மிஅராஜ். அதனாலதான் நம்ம சொல்லும் போதே தெளிவா என்ன சொல்றோம்? இஸ்ரா மிஅராஜ். இந்தியால அப்படி சொல்ல மாட்டோம். இந்தியால பொதுவா என்னதுதான் மிஅராஜ்னு சொல்லுவோம். இங்க ரொம்ப தெளிவா ரெண்டுடைய பெயரையும் தெரிந்து எது முன்னால் வர வேண்டும் எது பின்னால் வர வேண்டும் என்பதையும் தெளிவாக புரிந்து இஸ்ரா மிஅராஜ் என்ற இன்றைக்கு ஜும்மா குதுபாவில் கூட இமாம்கள் குதுபா ஓதினார்கள் இல்லையா? அப்ப இந்த இஸ்ரா பயணம் என்பது புராக் எனும் சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தின் மூலமாக நடைபெற்றது. புராக் அப்படிங்கிற வாகனம்ங்கிறது குதிரையினுடைய ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு வாகனம். இன்னொரு அறிவிப்புல கோவேரி கழுதையை போன்று அந்த வாகனத்தை பத்தி வர்ணிக்கிறதுக்கு நிறைய இமாம்கள் நிறைய கிதாப் எழுதியிருக்காங்க. அதனுடைய தலை சிட்டுக்குருவியை போன்று இருக்கும். அதனுடைய உடல் வாக்கு கோவேரி கழுதையை போன்று இருக்கும். அதனுடைய கால்கள் குதிரையின் கால்களை போன்று என்ன செய்யும் இருக்கும். இப்படி ஒரு வாகனத்துலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். மக்காவுக்கு வந்தாச்சு, கஅபத்துல்லாஹ்வுக்கு வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹ் எதுக்காக எனக்கு தரணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்காகவும் உங்களுக்கு ஆதரவு தருவதற்காகவும் தான் அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த பயணம் முழுக்க முழுக்க எனக்கு மட்டும் தானா? பயணம் முழுக்க முழுக்க எனக்கு மட்டும் தானா? இந்த பயணத்தில் என்னுடைய உம்மத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? தன்னுடைய உயிர் போற நிலையில் கூட அல்லாஹ்வின் தூதர் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, எனது சமுதாயமே என்று சொல்லி நம்மீது வருத்தப்பட்டார்கள் அல்லவா? மிஅராஜ்னுடைய பயணத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய உம்மத்திற்கு இது எந்த பயணம் இல்லையா என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். உங்கள் உம்மத்திற்காக நீங்கள் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அல்லாஹ் அதையும் தருவான். நாயகமே, இது உங்கள் உம்மத்திற்கான பயணம்தான், உங்களுக்குமான பயணம்தான், வாருங்கள் என்று சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தில் அடியெடுத்து வைத்தார்கள். இந்த புராக் வாகனத்தில் அடியெடுத்து வைத்து பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள்.
பொதுவாகவே சிறப்பு மிக்க இடங்களுக்கு நாம் சென்றால் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது பெருமானாருடைய சுன்னத். மலேசியால வந்து பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஜும்மா உள்ள வந்ததோட எல்லாருமே 2 ரக்காய் தொழுகிறாங்க. நான் பார்க்கிறேன் பாங்கு டைமும் ஆகல, முதல் அசானும் கொடுக்கல, குத்துபாவும் ஓதல, இன்னும் துஹூலுல் வக்தும் வரல, இன்னும் லொஹருடைய வக்தும் வரலையே, என்னதான் தொழுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் இன்னைக்கு ஒரு ஆச்சரியத்திலே உட்கார்ந்துருந்தேன். தலைப்பாலம் கட்டி போனதுனால, தோல்ல துண்டெல்லாம் போட்டு போனதுனால, பக்கத்துல இருந்து ஒருத்தர் தொழுது முடிச்சதோட அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்தாபா கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன தொழுகிறீங்க? அவர் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், நான் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற காத்து தொழுகிறேன். எல்லாரும் அதான் தொழுகிறாங்கன்னு கேட்டேன். ஆமா உஸ்தாத், எல்லாருமே தஹிய்யத்துல் மஸ்ஜித் தான் தொழுகிறோம். பள்ளிவாசலின் காணிக்க தொழுகை இது பெருமானாரின் சுன்னத். இந்த சுன்னத்தை நாம் எப்போதுமே முடிந்த அளவிற்கு கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களில் இனி அந்த பக்கமே நாம் போக முடியாது என்று முடிவிலே செல்வோமே, அந்த இடங்களில் தான் தொழுகை 2 ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பெருமானார் புராக்கில் ஏறி அமர்ந்தார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். மஸ்ஜித் நபவியில் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். மூசா நபி பிறந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். மூசா நபி அல்லாஹ்வை பார்க்க சென்ற தூரிஸ்னா மலைக்கு புராக் வாகனம் சென்றது. அங்கே 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். ஈசா நபி பிறந்த இடத்திலே 2 ரக்காத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க. இதுல நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை? ஒரு பயணத்தை நாம தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பயணத்துல தொழுகையை நாம விட்டுறக்கூடாது. ஒரு பயணத்தை நாம தொடங்குறோம் சொன்னா அந்த பயணத்துக்கு முன்னாடி பயண தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா பயணம் என்பது நரக வேதனையின் ஒரு துண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அஸ்ஸஃபரு கிதாத்து மினன் நார், நரகத்தின் வேதனை இருக்கு இல்லையா, அந்த நரக வேதனையின் ஒரு துண்டு. என்னதான் விலை உயர்ந்த காடியில போனாலும், என்னதான் எத்தனை இடத்துல நிப்பாட்டினாலும் அந்த பயண அலுப்பு என்பது நமக்கு இருக்கும். யாராவது இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இருக்காது சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. விமானத்திலே வந்தால் என்ன செய்யும்? அந்த பயணத்தின் அலுப்புங்கிறது இருக்கும். அப்ப அந்த பயணம் லேசாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2 ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சரி, இப்பதான் நாம ரொம்ப முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். இந்த பயணத்துல காபத்துல்லாவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போற வரைக்கும் இந்த உம்மத்துக்கு ஏறத்தாழ ஒரு 30 படிப்பினைகள். எத்தனை படிப்பினை? 30 படிப்பினைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையில் நடக்கக்கூடியதை அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் கண் முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காமித்து கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக்கினுடைய பயணத்தில் வேகமாக செல்லும் போது அழகான உருவத்தில் ஒரு பெண் பெருமானாரை நோக்கி முன்னால் வருகின்றார். பெருமானாரை நோக்கி முன்னால் வருகின்றார். பெருமானார் அந்த பெண்ணை நோக்கி செல்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, அந்த பெண்ணின் பக்கம் போகாதீர்கள். அந்த பெண் அழகாக தெரியும், ஆனால் அது மிக விரைவில் அழியக்கூடிய ஒன்று என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணை கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றான்? இந்த பெண்ணை கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த அழகான பெண் என்பது உலகம் நாயகமே. என்ன சொன்னாங்க? உலகம். உலகம் பார்க்க அழகாத்தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒன்றை விட ஒன்று பெஸ்டாகத்தான் தெரியும். நமது ஓட்டங்கள் நிற்காது. பொருளாதாரத்தை தேடி ஓடுவோம், பதவியை தேடி ஓடுவோம், அதை தேடி ஓடுவோம், ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். திடீரென உலகம் இருட்டாக தெரியும். திடீரென உலகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நமது கண்கள் மூடிவிடும், உடம்புகள் அடங்கிவிடும், இரத்த சூடுகள் குளிர்ந்து விடும், நரம்பின் துடிப்புகள் நின்றுவிடும். இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். நாயகமே, உலகம் அழகானது, ஆனால் ஆபத்தானது. ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு ரொம்ப ஷார்ட்டா ஒரு டெஃபினேஷன் சொன்னாங்க. டெஃபினேஷன் மீனிங் அதற்கான முழு விவரம் ஒரு வரியில சொன்னாங்க. என்ன தெரியுமா? அத்துன்யா ஹுல்வுன்,
இந்த உலகம் என்பது ஒரு இனிப்பு பலகாரம் மாதிரி. உரப்பான பலகாரத்தை கூட தண்ணியை குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா இனிப்பு டபக்குன்னு முழுங்கிருவோம். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும்? திகட்டிரும். அப்படிதானே? ஒரு தட்டு நிறைய வச்சாலும் என்ன செய்ய முடியாது, அதை சாப்பிட முடியாது. அதுவும் இங்க இருக்கிற யாரும் இனிப்பை தொட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு? இனிப்பு நீர் இருக்கு இல்லையா? அப்ப அது துன்யா ஹுல்வுன். இது என்ன இருக்கு? இது ஒரு திகட்டக்கூடிய உலகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த பயணத்தை தொடங்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காமிச்சு கொடுக்கிறான். சில மக்கள்கள் விவசாயத்துல அந்த வயல்கள்ல வெள்ளாமையை விதைக்கின்றார்கள். விதைச்ச உடனே அவங்க உடனே அறுவடை செய்யறாங்க, திரும்ப விதைக்கிறாங்க, திரும்ப அறுவடை செய்யறாங்க, திரும்ப விதைக்கிறாங்க, திரும்ப அறுவடை நடக்குகிறது. பெருமானார் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், விதைத்ததோடு எப்படிங்க அறுவடை செய்ய முடியும்? ஒரு அரிசியை விதைச்சோம் சொன்னா சுமார் 90 நாள் 3 மாத காலங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். ஒரு தென்னை மரத்தை வச்சோம் சொன்னா 10 வருஷம் கழிச்சாதான் ஒரு தேங்காய் என்ன செய்யும்? கிடைக்கும் இல்லையா? ஒரு கத்திரிக்காய் செடியை வச்சோம்னு சொன்னா 2 மாசம் கழிச்சாதான் ஒரு கத்திரிக்காய் பூ பூத்து காய் காய்க்கும். உடனே அறுவடை செய்யறாங்க, உடனே விதைக்கிறாங்க, உடனே அறுவடை செய்யறாங்க. இந்த மக்கள் யார்? இவர்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன பாடம் புகட்டுகின்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, இவர்கள் தான் நன்மையை அறுவடை செய்யக்கூடியவர்கள். ஒரு நன்மையை செஞ்சுட்டு உடனே அடுத்த நன்மை, உடனே அடுத்த நன்மை, உடனே அடுத்த நன்மை. நன்மையில் இருந்து பின்வாங்காதவருக்கு மறுமையில் இதுதான் நிலைமை. நாயகமே, அவர் நன்மையை போடுவார், உடனே முளையும், உடனே அறுவடை செய்து எடுத்துக் கொள்வார், மீண்டும் போடுவார், மீண்டும் அறுவடை, அறுவடை, அறுவடை என்று அவர் சுமக்க முடியாத அளவிற்கு நன்மையை சுமப்பார். அதற்கான ஓமைதான் இந்த ஓமை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதிலிருந்து நமக்கான படிப்பினை என்ன தெரியுமா? ஓரளவுக்கு நன்மையை செஞ்சதோட ஓகே, இன்னைக்கு 5 வக்து தொழுதாச்சு, நாளைக்கு ஒரு வக்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மனசு வந்துடக்கூடாது. ஓகே, இன்னைக்கு சுபு தொழுதுட்டோம், சுபுவே தொழுதுட்டோம், லொஹர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துட கூடாது. நன்மைகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அந்த பயணத்தின் தொடக்கத்தில் பெருமானாருக்கு ஒரு ஓமை காட்டப்படுகிறது. என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய தலையிலே கல்லை தூக்கி போடப்படுகிறது. எதை போடுறாங்க? கல்லை தூக்கி போடுறாங்க. தலை சுக்குநூறாக வெடிக்குகிறது. மீண்டும் தலை ஒன்று சேருகிறது. மீண்டும் கல்லை தூக்கி போடுகின்றார்கள். மீண்டும் தலை சுக்குநூறாக உடைகிறது. மீண்டும் ஒன்று சேருகிறது. பெருமானார் கேட்டார்கள், யார் இந்த மனிதர்? ஏன் இவருக்கு இப்படியான வேதனை கொடுக்கப்படுகிறது? இவரை கொண்டு அல்லாஹ் என்ன பாடத்தை எனக்கு புகட்டுகின்றான்? எனது உம்மத்திற்கு என்ன பாடம் இதிலே கிடைக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, இந்த மனிதன் யார் தெரியுமா? உலகத்துல தொழுகைய பெரிய தலைக்கு மேல இருக்கிற ஒரு பாரமா நினைச்சான். நீ அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். இன்னைக்கு பல இளைஞர்கள், பல பேருக்கு தொழுகை என்பது தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை போன்று. தொழணும்னு சொன்னாலே கைகாலெல்லாம் பதறது, உடம்பெல்லாம் பதறது. தொழுகையை பாரமாக நினைத்தவனுக்கு மறுமையில் நடக்கக்கூடிய விபரீதம், மறுமையில் கொடுக்கப்படும் தண்டனை இதுதான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே. அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காய்கறி நறுக்கும் போது லேசா ஒரு கத்தி கையில பட்டுருச்சுன்னா எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு துடிக்கிறோம், எத்தனை பேண்டேஜ் போடுறோம், எத்தனை மருந்து சாப்பிடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம். தலையே சுக்குநூறாக என்ன செஞ்சுப்போம்? உடைஞ்சு போகும். தொழுகையில கவனத்தை எடுங்க. தொழுகையில அதீத கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கவனக்குறைவு தொழுகையில் ஏற்பட்டால் இம்மை வாழ்வும் கெட்டுவிடும், மறுமை வாழ்வும் கெட்டுவிடும். இதை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணத்தை தொடங்குகிறார்கள். அந்த பயணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஓமையை காமிக்கின்றான். நான் நம்பரை சொல்லாம போய்கிட்டே இருக்கேன். யாராவது நம்பரை நோட் பண்ணீங்களா? 5. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவளுக்கு தான் முதல் பரிசு நோம்புல 5. இப்ப சொல்ல போறது 5. 5வது ஓமை அல்லாஹ் காமிச்சா என்ன தெரியுமா? சில மக்களை அப்படியே நிப்பாட்டி வச்சு
கையையும் காலையும் கட்டி வைத்து தங்கத்தையும் வெள்ளியையும் சூடான நெருப்பில் காய்ச்சி அவர்களுடைய காதுகளிலும் கண்களிலும் வாய்களிலும் ஊத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தங்கத்தையும் வெள்ளியும் காய்ச்சி ஊத்துனா உடம்பு என்னங்க ஆகும்? அது ஒரு லாவா, ஒரு நெருப்பு குழம்பு அது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன கொடுமை இது? இவ்வளவு பெரிய வேதனை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவன் யார் தெரியுமா? உலகத்தில் தான் சம்பாதித்தது, என்னுடைய உழைப்பு, நான் கஷ்டப்பட்டது, நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், ஏதோ தர்மம் செய்யற மாதிரி எதையோ செஞ்சு கணக்க கழித்து விட வேண்டும் என்று சொல்லி தர்ம ஜக்காத்தை தடுத்தவனுக்கு மறுமையில் கொடுக்கப்படும் தண்டனை இதுதான். இதுதான உலகத்துல பாதுகாத்த, இதுதான பீரோல பூட்டி வச்ச, இதுதான பேங்க் லாக்கர்ல வச்ச, இந்தாப்பா வாங்கிக்க வாங்கிக்க, செய்கூலி சேதாரமா இல்ல, வாங்கிக்க. இங்க உண்டா செய்கூலி சேதாரம்? இங்க இல்ல, மறுமையிலும் இருக்காது. அன்லிமிட்டடா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜக்காத் ரமலானுடைய மாதத்துலதான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய உள்ளத்துல இருக்கிறோம். நிறைய உலகம்லாவிய அளவுல ஜக்காத் ரமலான்ல கொடுக்கணும்னு இருக்காங்க. ஜக்காத்தினுடைய சட்டம் அது இல்ல. ஜக்காத்தினுடைய அளவு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கொடுத்துடணும். அது ரமலானா இருக்கலாம், ரஜபா இருக்கலாம், ஷாபானா இருக்கலாம், ரபியுல் அவ்வலா இருக்கலாம், ரபியுல் ஆஹிரா இருக்கலாம், ஜமாத்துல் அவ்வலா இருக்கலாம், ஜமாத்துல் ஆஹிரா இருக்கலாம், எதனால இருக்கலாம். ஒரு வருஷம் ஆயிடுச்சா, ஓகே, 360 நாள் 87 கிராம் தங்கம் கையில இருந்துருச்சா, 361வது நாள் அந்த தங்கத்துக்கு மாசம் மாசம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் கொடுப்பான். கொடுக்க கொடுக்க ஜக்காத் என்பது ஊறக்கூடிய கிணறு மாதிரி. கிணறு தூதுவாரதான் என்னங்க செய்யும்? ஊத்து நல்லா இருக்கும். தூதுவாராம விட்டு போட்டோம் சொன்னா கிணறு பாலடைந்து போய்விடும். அப்ப ஜக்காத்தை தடுத்தவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படியே அந்த பயணம் செல்கிறது செல்கிறது செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஒரு மனிதனை கெட்டு போன மாமிசத்தை எடுத்து அப்படியே சாப்பிடுறான். எதை சாப்பிடுறான்? கெட்டு போன மாமிசம் இருக்குல்ல, அந்த கெட்ட கரிய ருசித்து உண்டு கொண்டிருக்கின்றான். பெருமானார் முகம் சுழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த கெட்ட மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன் யார்? இவனை கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன ஓமையை தாரா, என்ன பாடத்தை தாரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கெட்ட மாமிசத்தை சாப்பிடக்கூடியவன் யார் தெரியுமா? தனக்கு மனைவி இருந்தும் பிற பெண்களை ஆசையோடு பார்த்தவனுக்கு மறுமையில் நடக்கக்கூடிய நிலை இது. அல்லாஹ் காப்பாற்றணும். அந்நிய பெண்களை பார்ப்பதை பெருமானார் ஹராமாக்கினார்கள். தன்னுடைய மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு பெருமானார் ஒரு பாதையில் நடந்து செல்கின்றார்கள். அந்த வீதியிலே ஒரு பெண் வருகின்றார். இந்த பெண் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியே, முதல் பார்வை உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது பார்வை அந்த பெண்ணை நீ பார்த்தால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றணும். இளைஞர்களுடைய சிந்தனை, இளைஞர்களுடைய உள்ளம் இன்றைக்கு ஆசையில் பரவுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அடுத்து அந்த பயணத்தின் தொடக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த விஷயத்தை பார்த்தார்கள். ஒரு மனிதனுடைய நாக்க இரும்பு கத்திரியால அப்படியே மலக்குமார்கள் வெட்டுறாங்க, திரும்ப ஒட்டுது, திரும்ப வெட்டுறாங்க, திரும்ப ஒட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மனிதன் யார்? ஏன் இவனுடைய நாக்க வெட்டுறாங்க, திரும்ப நாக்கு ஒண்ணு சேருது? இவனை கொண்டு அல்லாஹ் என்ன பாடத்தை எனக்கு புகட்டுகின்றான்? எனது உம்மத்திற்கு இதில் என்ன பாடம் இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, இந்த மனிதன் யார் தெரியுமா? உலகத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவன். மனைவிட்டையோ பிள்ளைகிட்டையோ நமது தொழிலாளிகள்கிட்டையோ நமது நண்பர்கள்ட்டையோ நமது உற்றார் உறவினிடத்திலோ உனக்கு இதை செஞ்சு தாரேன், இன்னைக்கு நான் வாரேன், இதை வாங்கி தாரேன், இன்னைக்கு உன்னைய வெளியே அழைத்து போறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு அந்த வாக்கை காப்பாற்றாமல் அப்படியே கடந்து போனார் அல்லவா, அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே வாக்கு கொடுப்பதற்கு முன்னால் யோசித்து கொடுக்க வேண்டும். தனது மனைவியினிடத்தில் கொடுத்தாலும் அதுதான் சட்டம், தனது பிள்ளைகளிடத்தில் கொடுத்தாலும் அதுதான் சட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொன்னா யார்கிட்ட வாக்கு கொடுத்தோமோ அவங்கள்ட்ட போய் மாஃப் கேட்கணும், மன்னிச்சுக்கங்க, மனைவிட்டே போய் கேட்டணும்.
கூட்டு போறேன்னு சொன்னோமா, கொஞ்சம் வேலையாயிருச்சு, பிசினஸ் வேலையா வெளியே போயிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும், வாங்கியே ஆகணும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய நாக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கத்திரியினால் வெட்டி கொண்டே இருப்பான். அடுத்து பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சின்ன பாறையில இருந்து ஒரு பெரிய மாடு வருது. இதுல இருந்து சின்ன பாறையில இருந்து பெரிய மாடு ஒன்று வருகிறது. இது எதற்கான ஓமை என்று ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இது எதற்கான ஓமை தெரியுமா நாயகமே? கோபத்துல சின்ன வாயில இருந்து சொல்லக்கூடாத பெரும் பெரும் வாயிலை அள்ளி கொட்டுறாங்க பாருங்க, அதற்கான ஓமை தான் இது. நாளை மறுமை நாளில் இது போன்று இவனுடைய வாயில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பாறையை அல்லாஹ் புகுத்துவான். அல்லாஹ் காப்பாற்றணும். கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக ரொம்ப நிதானத்தை கையாளுங்க. இந்த பயானுடைய தொடக்கத்திலேயே இந்த நிகழ்வுலேயே இந்த சம்பவத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஷைத்தான் இருக்கானே, ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் கடலில் தன்னுடைய சிம்மாசனத்தை போட்டு ஒவ்வொரு ஷைத்தானையா அழைத்து கேட்பானா, இன்னைக்கு நீ யாரெல்லாம் எப்படியெல்லாம் வழிகெடுத்த சொல்லுப்பா. ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவானா, இன்னைக்கு நான் ஒருத்தனை தொலை விடாம வழிகெடுத்துட்டேன், தொலையே விடல அவன் பாட்டுக்கு அப்படின்னு சுத்தனா வந்தான் போனான், போலதானா, இதெல்லாம் ஒரு பெருசா இல்லையே, சரி போ நீ வாப்பா, நீ எப்படி வழிகெடுத்த, இன்னைக்கு ஒருத்தவனை மதுவிலேயே மூழ்கடிச்சு அவனை வழிகெடுத்துட்டேன், இதெல்லாம் பெருசு இல்லை போ. இன்னொரு ஷைத்தான் வருவானா, நீ எப்படிப்பா வழிகெடுத்த, இன்னைக்கு ஒருத்தவனை இசையிலேயே மூழ்கடிச்சேன், இதெல்லாம் பெருசு இல்லை போ 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 போ. ஒன்னும் உருப்படி இல்லை, ஒருத்தவன் உருப்படியா எவனை வழிகெடுக்கல, போகப்பா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கோவத்துல பேசுவான். கடைசியா ஒரு குட்டி ஷைத்தான் வருவானா, அன்னைக்குதான் அவன் பிறந்திருப்பான். அவன் வந்து சொல்லுவானா, இன்னைக்கு நான் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள போனேன், கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்தின, கோபத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி வார்த்தைகளை பேசி இருவரின் சண்டை இரண்டு குடும்பத்தின் சண்டையாக மாறியது, இரண்டு குடும்பத்தின் சண்டை இரண்டு தெருவின் சண்டையாக மாறியது, இரண்டு தெருவின் சண்டை இரண்டு ஊரின் சண்டையாக மாறியதுன்னு சொன்னதோடு அந்த குட்டி ஷைத்தான் அப்படி ஷைத்தான் கட்டி தழுவி சொல்லுவானா, நான் பெற்றதுலயே நீ ஒண்ணுதான்டா உருப்படி. கோபம் ஏற்படுத்துறது இருக்க ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் சொன்னாங்க, மன் கலிப அஹதுக்கும் ஃபல்யதவல்லஹ், உங்களில் யாராவது கோபப்பட்டால் உடனே அவர் வலு செய்து கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அப்ப அந்த கோபத்துல வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாது. பொதுவா மனைவிட்டையும் ஒரு அரை மணி நேரத்துல பேசிடவும் கூடாது. அதுக்கு மேல என்னதான் வரும், சண்டை தான் வரும். அல்லாஹ் காப்பாற்றணும் இல்லையா? அப்ப வார்த்தைகளை அப்படி பேசக்கூடியவருக்கான உவமையை அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படியே அந்த பயணம் தொடர்ந்து போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன ஜிப்ரீலே ரொம்ப கெட்ட நாத்தம் ஒன்று அடிக்குதுன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, நாயகமே இது நரகத்தின் வாடை, கெட்ட வாடையாகத்தான் இருக்கும். அப்படியே பயணம் கடந்தது, நல்ல நறுமணம் வந்தது. இது என்ன நல்ல நறுமணம் என்று கேட்டார்கள். இது சொர்க்கத்தின் நறுமணம், சொர்க்கம் நல்ல மனமாக இருக்கும். நமது வீட்டை நாம் மனமாக வைத்தோம் என்றால் வீடு சொர்க்கம் போல் இருக்கும். வீடை நாம் நாரடித்தோம் என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும், அது நரகம் போல் ஆகிவிடும். பரக்கத்தை தடுக்கிற 10 விஷயம் இருக்கு. வீட்டில் ஏற்படுகின்ற பரக்கத்தை தடுக்கிறதுக்கு 10 விஷயம் இருக்கு. அந்த 10 விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுமா, வீட்டை துர்நாற்றமாக வைத்திருப்பது, அழுக்கு துணிகளை 2 நாளுக்கு மேல் துவைக்காமல் வைப்பது பரக்கத்தை தடுத்து விடும். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப அப்படியே அந்த பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனை பார்த்தாங்க, அப்படியே தலையில நிறைய கட்டைகளை வச்சு அப்படியே சுமக்க முடியாம வலி தாங்கி அப்படியே கீழே விழுந்து மடிந்து போற அளவுக்கு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இது யாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு முடிக்கிறேன், நேரம் வேற ஆயிடுச்சு. ஜிப்ரீல் கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் யார் தெரியுமா, அமானித பொருட்களை முறையாக ஒப்படைக்காதவன் என்று சொன்னாங்க. அமானிதம் என்ன தெரியுதா? வாக்கு வேற. இப்ப நான் இருக்கிறேன் மாஷா அல்லாஹ். ஏன்னா சில இடத்துல சில வார்த்தை டக்குன்னு எனக்கு இதாக மாட்டேன். அமானிதம் சொன்னா, இன்னைக்கு நான் அந்த மொபைலை வச்சுக்கங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா அந்த மொபைலை திரும்பி கொடுக்காதும் அமானிதத்தை முறியடிச்சதுதான். நல்லா கொடுத்த மொபைலை உடைச்சு கொடுக்கறதும் அமானிதத்தை
முறியடிச்சதுதான். அமானித பொருட்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். யாருக்கையாவது அமானிதமா எதையாவது வாங்கியிருந்தோம்னா அதை நல்ல முறையில கொடுத்துடணும், இல்லைன்னா புதுசா ஒண்ணு வாங்கி செஞ்சிடணும், கொடுத்துடணும். அமானிதத்தை பாதுகாக்காதவனுக்கு இந்நிலை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாஹ்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்க. பைத்துல் முகத்தஸ் தனி டாபிக், அது வேண்டாம். பைத்துல் முகத்தஸ் இப்பதான் பைத்துல் முகத்தஸ்க்கே வந்திருக்காங்க. இந்த பைத்துல் முகத்தஸுக்கு வர்றதுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. அதுக்கடுத்து பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்டது அது இதுன்னு சொல்லி அது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள், நிறைய அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. பைத்துல் முகத்தஸ்ல இருந்து வானுலகத்துக்கு போனாங்க. வானுலகத்துல ஒவ்வொரு வானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்த்தாங்க, என்னெல்லாம் பார்த்தாங்க, அதுல என்ன படிப்பினை இருக்கு, அதுவும் ஒரு தனி டாபிக். அப்ப எதை தான் சொல்லுவீங்க அப்படின்னா முக்கியமானதை மட்டும் சொல்றேன். அப்ப இந்த மேராஜ்ல ஆரம்பிச்சு அப்புறம் அடுத்த மேராஜ் தான் முடியும். அப்புறம் நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டே மேராஜ் போயிடலாம் உங்களுக்கு. அதனால சுருக்கிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதையெல்லாம் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் நரகத்தை பார்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்றார்கள். மொத்தம் இந்த சொர்க்க நரகங்கள் என்பது 7 நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். எத்தனை நரகத்தை வச்சிருக்கிறான்? பயணம் முடிக்க போறேன். 7 நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த 7 நரகத்துல எந்தெந்த நரகத்துல யார் யார் இருப்பாங்க அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொன்னா இந்தந்த பேஷண்ட் இந்த வார்டுல இருக்கணும் அப்படிங்கறது வச்சிருப்பாங்களா இல்லையாங்க? பிரசவ வார்டுன்னு சொன்னா அதுல குழந்தை தரித்த பெண்கள் இருக்கணும், ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு தனி வார்டு, இப்படி ஒவ்வொரு வார்டா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி நரகத்தை அல்லாஹ் வார்டா பிரிச்சு வச்சுட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த நரகத்தில் முதல் நரகம் என்ன தெரியுமா? ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். முதல் நரகம் என்னங்க? ஜஹீம். ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த ஜஹீம் என்ற நரகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி நரகத்துடைய வாசல்ல என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த ஜஹீம் என்கின்ற நரகத்தில் இருப்பவன் யார் தெரியுமா? கெட்ட எண்ணம் கொண்டவன். அல்லாஹ் காப்பாற்றணும். சூவன் கெட்ட எண்ணம். நல்ல வெளியே சிரிச்சு பேசுவார், பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமா இருக்கும், தேன் பேச்சா இருக்கும், இன்ப தேன் வந்து காதுல பாயும். ஆனா உள்ளத்துக்குள்ள கெட்ட என்ன செய்யும் இருக்கும். இவனும் நல்லா இருக்கானே, இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இவனை எப்படி நாசமாக்குறது, அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். சூவன் கெட்ட எண்ணத்தோடு வாழக்கூடியவன் அல்லாஹ் காப்பாற்றணும். ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். யாரை பத்தி நீங்க கெட்டதா நினைக்க தேவையில்லை. நீங்க கெட்டதா நினைக்க போறதுனால நல்லா இருக்க ஒரு கெட்டு போறது இல்ல, மாறாக கெட்டு போயிருக்க நாம மேற்கொண்டு கெட்டு போவோம். மேற்கொண்டு என்ன செய்வோம்? கெட்டு போவோம். எனவே சூஉல் இருக்கவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அதற்கடுத்து அந்த ஜஹீம் என்கின்ற நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? பொறாமைக்காரர்கள், ஹசது, ஹாசிதீன், பொறாமைக்காரர்கள். பொறாமைன்னு சொன்னா அது இருக்க நம்மள்ட்ட இல்லையே, அவன் இப்படி இருக்கானே நமக்கு ஒண்ணு இல்லையே, அவனுக்கு முன்னாடி நாம தொழில் நம்ம தொழில் இப்படி போயிருச்சே, அவள்கிட்ட அது இருக்க நம்மள்ட்ட இது இல்லையே, அவர் வீட்டுக்காரர் எப்படி எல்லாம் அவர் வச்சிருக்காரு, நம்ம வீட்டுக்காரர் நம்மளையே இப்படி வைக்கல, நம்ம வீட்டுக்காரர் நம்மளையே இதை செய்யல அதை செய்யல, அவனுக்கு குழந்தை என்ன, பேர குழந்தை என்ன. பொறாமை பொறாமை பொறாமை. இந்த பொறாமை இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஸது யஅகுலுல் ஈமான். பொறாமை என்பது உங்களுடைய ஈமானையே தின்றுவிடும். எப்படி தின்றுவிடும் தெரியுமா? கமா யஅகுலுன் நாரு அல் ஹதஅ. நெருப்பு எப்படி விறகு துண்டை ஒன்றும் இல்லாமல் எரித்து சாம்பலாக்கி கறி கட்டையாக ஆக்கி விடுகிறதோ அது போன்று பொறாமை உங்க ஈமானையே அழித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அந்த பொறாமைக்காரன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஹீம் என்ற நரகத்தில் இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? பறவை ஜோசியம் பார்க்கக்கூடியவன். அந்த காலத்துல இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மரத்துல கல்லை தூக்கி அடிப்பாங்க. அந்த மரத்துல குருவியோ பறவை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அது எந்த திசையில பறக்கணும்னு அவர் ஒரு நியத்துல வருவார். அதுக்கு மாறான திசையில அது பறந்துச்சுன்னா நீங்க வியாபாரத்துக்கு போகண்டா, வீட்டுக்கு போயிடுவார். ஒரு உதாரணமா தெற்க நோக்கி பறக்கணும்னு வந்திருப்பாரு வைங்களேன், அது வடக்கு நோக்கி பறந்துடும். திடீர்னு ஆஹா இப்படி பறந்துருச்சே, இது நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்மளையும் சில பேர்ட்ட சில பழக்கம் இருக்கு. என்னது? பூனை குறுக்க போனா வெளியே போகக்கூடாது,
போகும்போது வீட்டுல கால் தடிக்கிருச்சுன்னா ஐயோ கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க, தலை தட்டிருச்சுன்னா வெளியே மொத்தத்துக்கு பீராதிய. இந்தியாவில் இன்னும் சில பழக்கங்கள் இருக்கு. கிளிய வச்சு ஜோசியம் பார்க்கிறவங்கள்ட்ட போய் இஸ்லாமியர்கள் என்ன செய்யறது, உட்கார்றது. இப்படி எல்லாம் இருக்கிறவங்க ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் சொல்வதற்கான நோக்கம் இந்த லிஸ்டுகள்ல, இந்த பட்டியல்ல நாம வந்துடக்கூடாது. சொல்றதுக்கான நோக்கம் என்னங்க, இந்த பட்டியல்ல வந்துடக்கூடாது. பொறாமைக்காரனாகவோ கெட்ட எண்ணம் கொண்டவனாகவோ மூட நம்பிக்கையில் மூழ்கி போபவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக் கூடாது. இரண்டாவது நரகம் பார்த்தாங்க ஜஹன்னம். இரண்டாவது நரகம் என்ன, ஜஹன்னம். முதல் நரகம் ஜஹீம், இரண்டாவது நரகம் ஜஹன்னத்தை பார்த்தாங்க. ஜஹன்னத்துக்கு யாரெல்லாம் போவாங்க தெரியுமா, தனது பெற்றோரை நோவினை செய்தவன் அல்லாஹ் காப்பாற்றும். ஆக்குல் வாலிதைன் பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க. ஆக்குல் வாலிதைன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா கௌலன் கரீமா. உனது பெற்றோர்கள் வயதாகி பேசியதையே திரும்ப திரும்ப பேசி உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி வெறுப்பை ஏற்படுத்தினால் சி அப்படி என்று கூட நீ சொல்லாத. கௌலன் கரீமா, அழகான வார்த்தையை பேசுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக்குல் வாலிதைன், பெற்றவங்க வயசாயிட்டாங்கன்னு சொன்னா வெளியே ஒரு கட்டில போட்டு வெளியே பேசாம படுத்து கிடங்க, வெளியே இருங்க, சாப்பாடா வெளியே கொடு, அதுவா வெளியே போட்டோம், அப்படியே இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், வெளியே இருந்து வெளியே மௌத்தா போயிட்டேன்னு சொல்லி பெற்றவர்களை நோவினை செய்யக்கூடிய அல்லாஹ் காப்பாற்றணும். ஜஹன்னம் என்கிற நரகத்தில் இருப்பான், அல்லாஹ் காப்பாற்றணும். இல்லையா? இதெல்லாம் தனியா நான் உள்ள போன அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கும், அப்படி அப்படி நான் அப்படி அப்படி போறேன், முகம்லாம் மாறுது டக்கு டக்குன்னு, கோச்சிக்காதீங்க. அடுத்து ஜஹீம் என்கின்ற நரகத்தில் இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனது மனைவியை தவறான வழியில் நடத்தியவன். தனது மனைவியை தவறான வழியில், தன் மனைவி ஒரு தவறு செய்யறாங்கன்னு தெரியுதா, அந்த தவறுல இருந்து தன் மனைவியை நீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை. நீ எப்படியும் போ, நான் எப்படியும் போறேன், உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு, நான் சொல்றேன் எதைத்தான் நீ கேட்டிருக்க, எதையும் நீ கேட்க மாட்டேன், எதையும் நான் உனக்கு சொல்ல தயாரா இல்லைன்னு சொல்லி தனது மனைவி எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடக்கூடியவர் ஜஹன்னம் என்கிற நரகத்தில் இருப்பார். அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்காக மனைவிமார்களை அடிமைப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் இல்லை. அவங்க ஹராம்ல போனா அவங்களை நீங்க தடுக்கணும், நீங்க ஹராம்ல போனா அவங்க உங்களை தடுக்கணும். மனைவிமார்களை தவறிய வழியில் நடத்தியவர் ஜஹன்னம் என்கின்ற நரகத்திலே இருப்பார். அடுத்து ஜஹன்னத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? முதுமினுல் ஹம்ர், நிரந்தரமாக மது அருந்தக்கூடியவர். அல்லாஹ் காப்பாற்றணும். மது அருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவன் ஜஹன்னம் என்கின்ற நரகத்திற்குள் நுழைவான். மூன்றாவது நரகம் லலாலா என்கின்ற நரகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இந்த லலாலா நரகத்தில் முதன்மையாக நுழையக்கூடியவன் யார் தெரியுமா? ஷேகு ஜானி. ஷேகு ஜானி, வயதான பிறகு ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்கக்கூடியவன். அல்லாஹ் காப்பாற்றணும். வயதாயிருச்சுன்னு சொல்லி பிள்ளைங்களை யாட்டி நம்ம சகஜமா பழக விடுறோம் வைங்களேன், எல்லாம் காப்பாற்றணும். அந்த வயதானவர் அந்த பெண் குழந்தையோடு இழிவாக நடந்து விடுவார். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்காம இன்னைக்கு ஸ்கூல்ல இங்க இருக்கான்னு தெரியல, இந்தியாவில் உண்டு குட் டச் பேட் டச். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? குட் டச் எது, பேட் டச் எது. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்க கூடாது, டோன்ட் டச்னு சொல்லி கொடுக்கணும். குட் டச் பேட் டச் இல்ல, பொம்பளை பிள்ளைங்களை தொட்டு பேசுறதே தப்பு, நோ டச், அவனை யாரையும் தொட விடாதுன்னு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு வயதானவர்கள் அந்த அளவிற்கு இன்னைக்கு வக்கிரக புத்தி கொண்டவர்களாக சிலர் இருப்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய இழி சிலரை விட்டு அல்லாஹ் தஆலா எல்லாரையும் பாதுகாப்பானாக. அடுத்து அந்த லலாலா நரகத்துல யாரை பார்த்தாங்கன்னு சொன்னா, கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிபவர். தன்னுடைய கீழங்கி இருக்கா இல்லையா, தன்னுடைய கைலி வேட்டி கரண்ட காலுக்கு கீழே பெருமையின் நிமித்தமாக உடுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் லலாலா என்ற நரகத்திலே இருப்பார்கள். அடுத்து லலாலா நரகத்தில் இருப்போர் யார் தெரியுமா? அதான் பொருள அவங்களுடைய ட்ரெஸ் அப்படியே தரையை தூத்துக்கிட்டே வரும். தரையில் இருக்கிற குப்பையெல்லாம் எதுல ஏறிடும், ட்ரெஸ்ல ஏறிடும். அப்படி ஆடை அணியக்கூடிய ஆண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துல பார்த்தாங்க. மூணாவது நரகத்துல இருப்பவர் யார் தெரியுமா? தான் செய்த நுஸ்ரத்துகளை சொல்லி காமிப்பவர், தான் செய்த உதவியை சொல்லி காமிக்கிறது. ஒரு சண்டை வந்ததோட அன்னைக்கு நான் உனக்கு அப்படி கொடுக்க போய் தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்க, மறந்துடாத, நன்றி கெட்டவ மாதிரி பேசாத, உனக்கு நான் என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்கேன், உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் நான் காப்பாத்தினேன்,
என்று சொன்ன உதவியை, செய்த உதவியை சொல்லி காமிக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. நபி அதற்கு ஒரு உதாரணமும் சொன்னாங்க. என்ன தெரியுமா? செஞ்ச உதவியை சொல்லி காமிப்பது எந்த அளவிற்கு இழிவு செயல்னு சொன்னா நாய்க்கு சமம் என்றார்கள். நாயினுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? தான் சாப்பிட்டதை தானே கக்கி வாந்தி எடுத்து மீண்டும் தானே அதை சாப்பிடும். எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் செஞ்ச உபகாரத்தை சொல்லி காமிக்கிற ரைட்ஸ் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? பெத்த தகப்பனுக்கு. உம்மா கூட அந்த ரைட்ஸ் கிடையாது. உம்மா கூட சொல்லக்கூடாது உன்னை நான் எப்படிலாம் பார்த்து தெரியுமான்ட்டு. ஆனா யார் சொல்லலாம்? வாப்பா சொல்லலாம், மகன்கிட்ட சொல்லணும். உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருக்க, எப்படியெல்லாம் படிக்க வச்சிருக்க, உனக்கு எப்படியெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி உன் பேர பொண்ணெல்லாம் எப்படி வச்சிருக்க, நீ யார்கிட்ட குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்கிற, நீ யார மீறி செயல்படுறன்னு பார்த்துக்கன்னு சொல்லி யார் சொல்லலாம்? வாப்பா சொல்லலாம். அபுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிக்ளேர் பண்ணி கையில கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? அப்ப செஞ்ச உதவியை யார்கிட்டையும் சொல்லி காமிக்காதீங்க. ஒருவேளை நான் கோபத்துல சொல்லி காமிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா தயவு செஞ்சு யாருக்கும் உதவி செய்யாதீங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யற பெரிய உதவியாக என்ன செய்யும் இருக்கும். அடுத்து சயீர் என்கின்ற நரகத்தை போய் பார்த்தாங்க. 4வது நரகம் என்னங்க? சயீர் என்று சொல்லக்கூடிய நரகம். இந்த சயீர் என்கின்ற நரகத்தில் யார் இருப்பார் தெரியுமா? கஅபத்துல்லாஹ்வில் சென்று தவறு செய்தவர். ஹஜ்ஜுக்குன்னு போறது, உம்ராக்குன்னு போறது. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு நன்மை நாடி யாரும் போறாங்களா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையானவனாக ஆகணும் யாரும் போறாங்களா? போறவங்க எல்லாம் ஒரு கேமரா கொண்டு போறான் விளாக் எடுக்க. எங்க போய் விளாக்? நீ தவாஃப் பண்ணல, போனியப்போ 15 நாள்ல ஒரு 5 உம்ரா செஞ்சிருப்பியா? எங்க உஸ்தாத் ஒரு தவாஃபே முழுமையா முடியல. ஏன்பா ஒரு தவாஃப் கூட முழுமையா ஏன் முடிக்கல? எடிட் ஒர்க் இருந்துச்சு உஸ்தாத் நைட்டு பூரா. என்னப்பா நான் வீடியோ எடுக்கணும் உஸ்தாத், அது பேக்ரவுண்ட்ல மியூசிக்கை கொடுக்கணும், வாய்ஸ் ஓவர் பண்ணணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது டைம் ஓவர் பிஸி. போனது எதுக்கு? கஅபத்துல்லாஹ்ல போய் நன்மையை செய்யணும்ட்டு அங்க போய் பிளாகர் ஆயிடுறது இல்லையா? இந்த பிளாக் எடுக்கிறத தாண்டி கஅபத்துல்லாஹ்ல திருட்டில் ஈடுபடுபவர், அந்நிய பெண்ணை தொடுபவர், கஅபத்துல்லாஹ்வை மரியாதை குறைவாக கஅபத்துல்லாஹ்வில் நடக்கக்கூடிய எல்லாரும் சயீர் என்ற நரகத்திலே நுழைவார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்து கொண்டு மடமைத்தனமான காரியங்களை பின்பற்றக்கூடியவர். மடமைத்தனமான காரியம் என்ன தெரியுதா? எப்படி சொல்றது? சில விஷயங்கள் நாம் ஒரு சடங்கா சம்பிரதாயமா வச்சிருப்போம். இது இப்படி செஞ்சாதான் அது கரெக்டா வரும். ஒரு கல்யாண வீட்டுல ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். கல்யாண வீடுகள்ல இப்ப சில இந்தியாவில் சில இஸ்லாமியர்கள் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? மாப்பிள்ளையும் பெண்ணும் வந்து இறங்கியதோடு அவங்களுக்கு ஆரத்தி வந்து என்ன செய்வாங்க? இஸ்லாமியர்களே ஆரத்தி வந்து எடுத்து அதை போய் என்ன செய்வாங்க? அவங்க கொட்டுவாங்க. என்னவா? கண்ணேறு டிஸ்டி கழியணும். அதுல இன்னும் சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா அப்படி இந்த உப்பையும் மிளகா வத்தல்னா அந்த ரெட் சில்லி காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு தலையை சுத்தி உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் உருவி எல்லாருடைய கண் டிஸ்டியும் கைக்குள்ள அடக்கி அப்புறம் என்ன செய்யணும்? தூன்னு துப்புப்பா. போ எல்லாம் போயிருச்சு. போகாது அதான் இப்ப சொல்ல வரப்போறேன். நீங்க அப்படி யாராவது கேட்பீங்கன்னு நினைச்ச மாஷல்லா கேட்டீங்க. ஆனா கண்டிஸ்டி அப்படி உண்டா போகுமான்னு கேட்டா கண்டிஸ்டி போவாது. கண்டிஸ்டி இருக்கான்னு கேட்டா கண்டிஸ்டி இருக்கு. அல் ஐனு ஹக்குன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன். இஸ்லாத்துல கண்டிஸ்டி என்பது இருக்கிறது. ஆனா அந்த கண்டிஸ்டியை இப்படிதான் கழிக்கணும்னு எங்க இஸ்லாம் சொல்லல. லீலாஃபி குரைஷ் சூரா ஓதுங்க. தினசரி நீங்க சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதுங்க. சூரத்துல் குரைஷ் ஓதுங்க. ஆயத்துல் குர்சி ஓதுங்க. கண்டிஸ்டி என்பது அகன்று விடும். கண்டிஸ்டி என்பது அகன்று விடும். ஏன்னா மிளகாக்கு அந்த பவர் இல்லை. மிளகாக்கு குழம்புல போட்டா உரைக்கிற பவர் தான் இருக்கு. உப்புக்கு சோத்துலயே அகத்திலேயே போட்டா துவக்கிற பொருள் தான் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு அந்த பவர் இல்லை. அப்ப இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மடமைத்தனத்திலே வாழக்கூடியவர்கள் சயீர் என்ற நரகத்திலே இருப்பார்கள். அடுத்து சொன்னாங்க, கொலை செய்தவன் சயீர் என்ற நரகத்தில் இருப்பான். அல்லாஹ் காப்பாற்றணும். யார்கிட்டையும் எதையும் பகிரங்கமா பேச முடியல. இப்ப நான் இந்தியாவில் இங்க வந்துட்டு நான் போய் ஒரு 6 வாரம் இருக்கும். 6 வாரம் சும்மா பயமே இந்த கொலை சம்பந்தமா பேசியிருக்கேன். என்னன்னு பார்த்தா திருமண பக்கம் எல்லாம் கொலை, ஆணவ கொலை,
அப்புறம் இந்த மதவெறி கொலை, ஜாதி கொலை, அந்த கொலை, இந்த கொலை, காதல் கொலை, சொத்து கொலை. ஒரு 60 வயசுல உள்ள ஒரு ஆளு ஒரு மது அருந்தக்கூடிய ஒரு பார்ல போய் 4 பேரை துடிக்க வெட்டிட்டாரு. வயசானி இஸ்லாமா இல்ல, அவரு மாற்று மதத்தார் தான். எல்லா மதத்திலையும் இருக்கு. பொதுவா அந்த கொலை இஸ்லாமியர்களும் அதை செய்யறாங்க. இப்ப சமீபத்தில் திருநெல்வேலியில ஒரு சஸ்பெண்ட் இன்ஸ்பெக்டரை வந்து வக்ஃபு வாரிய பிரச்சனையில நடுவு ரோட்ல விட்டு என்ன செஞ்சாங்க, காலைல சுபுவை தொழுதுட்டு வரும்போது ஒரே போட்டாரு. மௌத்தா போனவர் இஸ்லாமியரு, கொன்னவர் இஸ்லாமியரு. அந்த கொன்ன இஸ்லாமியரு கறிக்கடை வச்சிருக்கவரு. அந்த கறிக்கடை வச்சிருக்கவர் எனக்கு தெரிஞ்சவர். நான் அவர்கிட்ட போய் அடுத்து சொல்ல பயமா இருக்கு, சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க பயமா இருக்கு. என்ன உஸ்தாத் அப்படின்னு தூக்கிட்டாருங்க ஆவறது கதை இருக்கா இல்லையாங்க? இப்ப கொலை செஞ்சவன் எங்க இருப்பான்? சயீர் என்ற நரகத்திலே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 5வது நரகம் சக்கர் என்ற நரகத்தை பார்த்தார்கள். இந்த சக்கர் என்கின்ற நரகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். மா சலககும் ஃபீ சக்கர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன். சக்கர் என்கின்ற நரகத்தில் இருப்பவர்கள் ஏன் தெரியுமா இருக்காங்க? அவர்கள் தொழுகை இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பாமல் வாழ்ந்திருப்பார்கள். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வகுன்னா நஹூது மஅல் காயிதீன். வீணா போனவர்களோடயே உட்கார்ந்து எங்க வாழ்க்கையே வீணாக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. கூட்டாளிகள் இருக்காங்க இல்லைங்க, நம்ம கூட்டாளிகள் நல்ல கூட்டாளிகளாக, நல்ல பண்பு உள்ளவர்களாக, அமல் உள்ளவர்களாக நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வீணா போனவர்களோடு உட்கார்ந்து வீணாக போனோம். தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி டக்கு டக்குன்னு உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுது, ஆனா எனக்கு தான் டப்புன்னு வர மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். என்னது? மேயிற மாடை நக்கிற மாடுக்கு எடுத்துச்சான். நல்ல மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மாடை போய் புல்லே இல்லாம புல்ல நக்கிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க ஒரு மாடு. அந்த மாடு போய் அங்க இங்க வாங்க நல்ல புல்லு இருக்குன்னு சொல்லி மேயிற மாடை எந்த மாடுக்கு எடுத்துரும்? நக்கிற மாடுக்கு எடுத்துங்கிற மாதிரி நல்ல கூட்டாளிய ஒருத்தர் என்ன செஞ்சிடறான்? கெடுத்துடுறான். அப்ப இந்த மோசமானவர்களோடு அமர்ந்தவர்கள் எல்லாம் சக்கரங்கிற நரகத்தில் இருப்பார்கள். அடுத்து ஹாவியாங்கிற நரகத்தை போய் பார்த்துங்க. ஹாவியாவுல ஜகாத்து கொடுக்காதவன், வட்டி வாங்கியவன், அநியாயம் செய்யும் அரசன். வட்டி இங்க வட்டி யாரும் பெரும்பாலும் வாங்குறது இல்லை, வட்டி இங்க கிடையாது. ஆனா இஸ்லாம் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பேங்க் ஆஃப் இஸ்லாம். அது வந்து வட்டி இருக்கா வட்டி இல்லையா அது தெரியல, அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்ஷா அல்லாஹ் நாம பேசுவோம். ஆக மொத்தம் வட்டி வாங்குறது தப்பு, வட்டி கொடுக்கறது தப்பு, வட்டி இன்னார் தருவாரு அங்க போய் வாங்கிக்கன்னு வழி காமிக்கிறது தப்பு. இவர் கொடுங்க, இவர் தருவாரு, அவருக்கு நான் ஜாமீன் சொல்லி சாட்சி கையெழுத்து போடுறதும் தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக்கிலு ரிபா மூக்கிலு ரிபா ஷாஹிது ரிபா ஹாதி ரிபா ஃபின்னார். வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கறவன், வட்டி வாங்கி சாப்பிடுறவன், வட்டிக்கு வழி காமிக்கிறவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுற எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தார்கள். அது மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய அரசர், இது வரை அரசர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்கள் அரசர்கள், உங்களுடைய கடைக்கு, உங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அரசர்களாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த நிறுவனங்கள்ல, உங்க குடும்பங்கள்ல நீங்க யாருக்கும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் நீங்கள் அநியாயம் செய்துவிடக் கூடாது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்த நரகம் தான் ருதமா என்று சொல்லக்கூடிய நரகம். 7வது நரகம் முடிச்சு. இந்த 7வது நரகத்துல இருக்கிறது யார் தெரியுமா? கஞ்சன். கையில காசு இருக்கும், கையில காசு இருக்கும். நான் வேணா கொடுக்கட்டுமா, நான் வேணா கொடுக்கட்டுமா, உள்ள விரல் ஜாம் ஆயிரும், உள்ள டிராபிக் ஜாம் ஆயிரும். எனக்கு என்ன செய்யாது, நான் வேணா உஸ்தாத், நான் வேணா கடைசி வரைக்கும் பாக்கெட் வேணா கிழிஞ்சு வெளியே வருமே தவிர எது வராது, உள்ள இருந்து காசு வராது. தமிழ் சொல்லுவாங்க, கஞ்சன் மாக்கஞ்சன் மகாக்கஞ்சன், கஞ்சன் மாக்கஞ்சன் மகா கஞ்சன். விளக்கத்துக்கு விளக்கம், விளக்கத்துக்கு விளக்கணும் உள்ள போய்கிட்டு இருந்தா என்ன செய்யாது, இன்னைக்குள்ள பயான் முடியாது. அப்ப இந்த கஞ்சத்தனப்படுபவர்கள் எங்க இருப்பாங்க? நரகத்துல இருப்பாங்க. எந்த நரகத்துல இருப்பாங்க? ருத்தமா என்கின்ற நரகத்தில் இருப்பார்கள். அடுத்து இந்த ருத்தமான்கிற நரகத்தில் இருப்பாங்க தாம் மன இச்சையின்படி செயல்பட்டவர். அவருக்கு வந்து நல்லது எதுன்னு தெரியும், கெட்டது எதுன்னு தெரியும். ஆனா கெட்டதுல அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தா எதுல போயிடுறாரு?
கெட்டதுல போயிடுற. அவர் கெட்டதுல போகும்போது இது கெட்டதுன்னு ஒருத்தர் சொன்னாரா, அவர் மனசு அதுதான் விரும்புதுன்னு சொன்னா மன இச்சையின்படியே செயல்பட்டு கொண்டே இருப்பார். யார் சொல்லக்கூடிய நல்லது கெட்ட எதையுமே அவர் செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். இந்த மனிதர் அந்த ருத்தமா என்கின்ற நரகத்திலே இருப்பார். அடுத்து சொல்லி காமித்தாங்க, கெட்ட வழிகாட்டக்கூடிய உஸ்தாதுமார்கள் அந்த ருத்தமா என்கின்ற நரகத்தில் இருப்பார்கள். ஒரு மஹல்லால, ஒரு பள்ளிவாசல்ல, ஒரு சூறால, ஒரு மதரசாவில் ஒரு தப்பு நடக்குன்னா இது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உஸ்தாதா இருக்கணும். ஆஹா, தப்பு பண்றது பொறுப்புல இருக்கிறவங்களாச்சே, பெரிய பணக்காரங்களாச்சே, அவங்கள வச்சு நமக்கு தேவை இருக்க, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன தவறான வழியில போனாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் எங்க இருப்பாங்க? ருத்தமான்கிற நரகத்துல இருப்பாங்க. சரி, இந்த நரகம் எல்லாத்தையும் பார்த்து சொர்க்கத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பார்த்துட்டாங்க. அல்லாஹ்வை பார்த்து 5 அன்பளிப்புகளை வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வை பார்த்து 5 அன்பளிப்பு. அதுல முதல் அன்பளிப்பு 5 நேர தொழுகை. இல்ல 50 வக்து தொழுகை. அந்த வரலாறுலாம் தெரியும் தானே? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறைக்கு சொன்னது யாரு? மாஷா அல்லாஹ். அப்போ வருஷ வருஷம் நம்ம சொன்னதே சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பாடம். ஏன்னா எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கீங்க. மூசா நபி குறைச்சு ரசூலுல்லாஹ் கடைசி எது பண்ணிட்டாங்க? 5க்கு வந்தாங்க. மூசா நபி அப்பவும் சொன்னாங்க என்னண்டு, இன்னொரு வாட்டி போங்க, இந்த 5 கூட உங்க உம்மத் என்ன செய்யாது, தொழாது போங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு மேல அல்லாஹ்ட்ட போய் குறைச்சு கொடுங்க, கேட்க எனக்கு வெக்கமா இருக்கு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்தாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை வாங்கியது அத்தஹியாத். நம்ம தொழுகையில ஓதுறோமா இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வ பரக்காத்துஹு ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று ஓதுகின்றமே இந்த அத்தஹியாத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இரண்டாவது கலிமா அது வேற. அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பளிப்பா வாங்கி வந்தாங்க. மூணாவது அன்பளிப்பு என்னன்னு சொன்னா பாவ மன்னிப்பு. இந்த உம்மத்து பாவம் செய்யும், அத்தகையாத்தியா வாங்கிட்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ், அற்புதமான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆதரவு தொழுகையை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏன் உம்மத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடுன்னு கேட்டாங்க. என் உம்மத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடு. இந்த அத்தகையாத்து நமக்கு நாமளே கேட்கக்கூடிய துவா. அத்தகையாத்து என்னங்க? நமக்கு நாமளே 5 நேர தொழுகையில கேட்கக்கூடிய ஒரு துவா. இதுல நம்மளையும் உள்ள அடக்கிட்டாங்க. இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்ல அடியார்கள்ல எங்க அடக்கிட்டாங்க நம்மள? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்குனாங்க. அது ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு இல்ல, இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த அன்பளிப்புன்னு சொன்னா மிக பொருத்தமானதாக இருக்கும். மூணாவது தௌபா, பாவ மன்னிப்பு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த உம்மத்து எல்லா பாவத்தையும் செய்யும், ஆனா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மறைச்சிருவான். மறைச்சது மட்டும் இல்லாம அல்லாஹ் அதை மன்னிக்கவும் செய்வான். ஆனா மற்ற நபிமார்களுக்கு அப்படி கிடையாது. மூசா நபி கூட்டத்தார்கள் நைட் ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா வீட்டு கதவுல மலக்குமார்கள் எழுதிட்டு போயிடுவாங்க. வீட்டுல என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க? எழுதிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இன்னாரை பத்தி தவறா இந்த நேரத்துல இப்படி உட்கார்ந்து பேசினாரு, இது தப்பு, இது கள்ள தண்டனை கொடுப்பான்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து அவர் ஏதாவது பாவம் செஞ்சாதான் அதை அடிச்சுட்டு அடுத்த பாவத்தை என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. நமக்கு பாவங்கள் செஞ்சா அது நம்மளோட என்ன செஞ்சு போயிருந்து நாம கையேந்தி கேட்டோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சுவான். பெரிய ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்தாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கி தந்த 4வது அன்பளிப்பு என்ன தெரியுமா? சூரா அல் பக்ராவினுடைய லாஸ்ட் 2 ஆயத். உங்களுக்கு சக்தி இருந்தா தினமும் இன்ஷா அல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னாடி ஆமன ரசூல் லாஸ்ட் 2 ஆயத் இருங்க. ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி தொடங்கக்கூடிய அந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை ஓதுங்க. இந்த வசனத்தை யார் தொடர்ந்து ஓதி வருவாரோ நாளை மறுமை நாளிலே நறுமணம் கமழக்கூடியவராக அவர் எழுப்பப்படுவார். அவருக்கு அன்று இரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை விட்டு பாதுகாப்பான். டெய்லி ஓதில்லாம மௌத்தை விட்டு பாதுகாப்பு கிடைச்சிருமே நீங்க நினைச்சா என்னைக்கு நீங்க மௌத்தா போன்னு அல்லாஹ் எழுதியிருக்கானோ அன்னைக்கு மறக்கடிச்சுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மறக்கடிச்சுவான். நீங்க மறக்காம ஓதும் காலமெல்லாம் திடீர் என்று ஏற்படக்கூடிய மரணங்கள் விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களை அஜல்னு ஒன்று எழுதியிருக்கும். அஜல் சொன்னா ஒரு முடிவுன்னு ஒன்று எழுதியிருக்கும். அந்த முடிவுக்கு முன்னாடி இடையிலேயே சில மௌத்து வரலாம். நம்ம டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போது டிகிரியை போட்டு ஒரு கோடு போடுறோம்லங்க. கோடு போட்டா என்ன அர்த்தம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படிதானே?
இந்த மாதிரி மௌத்து வந்துடலாம் ஒரு கோடு கிடக்கும் பாருங்க, அந்த கோடை நல்லா வெட்டி விட்டு லாஸ்ட் அஜல் வரைக்கும் எங்க கொண்டு போய் விட்டுருவான், உங்களை கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து 5வது வாங்கிட்டு வந்த அன்பளிப்பு ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஓதுங்க, கண் திருஷ்டியா அது உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவுகள் வருதா அதுவும் போயிடும். உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்வரை செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கா அதுவும் போயிடும். ஜின் ஷைத்தான பத்தியான பயம் இருக்கா அதுவும் போயிடும். உள்ளத்துல ஏதாவது ஒரு கவலைகள் அச்சங்கள் குடிகொண்டு இருக்கிறதா அதுவும் போயிடும். ஆயத்துல் குர்சி எல்லாத்துக்கும் மருந்தாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பா வாங்கி வந்தாங்க. அதில் குறிப்பா தொழுகைய நபி நமக்கு கடமையா வாங்கி தரல, அன்பளிப்பா வாங்கி தந்தாங்க. நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தா அந்த அன்பளிப்பை நாம் என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளணும். அந்த அன்பளிப்பு சாதாரண அன்பளிப்பு இல்லை, வெற்றியை தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு. எனவே இந்த பயானில் நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ, நான் எதையெல்லாம் சொன்னேனோ அவை அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதோடு வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் தரையில் நெத்தியை வைத்து சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு மன ராகத்தோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையிலே பயானித்திய உஸ்தாத் அவர்களுக்கு நமது மதரசா சார்பாகவும் இங்குள்ள அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் நல்ல பரக்கத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து காப்பானாக. அருமையான பயானி உஸ்தாத் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இஷா தொழுகை முடிஞ்சதோட நம்ம தஸ்கி தொழுகை நடத்தப்படுதும். ஸோ இஷா தொழுகை முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் இங்கே தண்ணி இனி குடிச்சுக்கிட்டு. ஸோ இன்னைக்கு தேத்தண்ணி நம்ம தேனியர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் சாப்பாடு பொங்கல்ஸ் வஃபிகா நிறுவனத்தரும் எல்லாமே டாக்டர் ரியாஸோட அவங்களும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதே பெரிய சில பேர் கோயிலாக கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வேலையிலே நமது மதரசா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒது இல்லாதவங்க உதவி எடுத்துட்டு இஷா தொழுகை இன்னும் கொஞ்ச நேரம் நடைபெறும், அதில் கலந்து மாறும். இஷா தொழுகை முடிந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட், ஒரு 10 நிமிஷம் தஸ்பீஹ் தொழுகை நடைபெறும். அந்த தஸ்பீஹ் தொழுகை சிறப்பை பற்றி 2 வார்த்தை சொல்லிடுறேன். வாழ்நாளில் ஒரு தடவை சொல்லணுமா? இந்த தஸ்பீஹ் நபில் தொழுகை என்பது குறைஞ்சபட்சம் வருடத்துல ஒரு முறை தொடரும். இல்லைன்னு சொன்னா நமது ஆயுள் காலத்துல ஒரு முறையாவது தொடக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்கு தஸ்பீஹ் நபில் பேர் வந்ததுக்கான காரணம் ஒரே ஒரு கலிமாவை திரும்ப திரும்ப நாம தஸ்பீஹ் செய்யற மாதிரி ஓதுறதுனால தான் இது தஸ்பீஹ் நபில் தொழுகை. இது நஃபிலான ஒரு வணக்கம் தான். அதே நேரத்தில் இதை 2 சலாம்களாக 2 ரக்காத்துகளாக நாம முடிக்க வேண்டும். மொத்தம் 4 ரக்காத்துக்கு 300 தஸ்பீஹ நாம ஓதுவோம். ஒரு ரக்காத்துல 75 தஸ்பீஹ் ஓதணும். ஒரு ரக்காத்துல 75 தஸ்பீஹ். அதுல முதன்மையாக நியத்து வைத்து தக்பீர் கட்டி வஜ்ஜஹத் ஓதி ஃபாத்திஹா ஓதி துணை சூரா ஓதி ருக்கூக்கு செல்வதற்கு முன்னால 15 தஸ்பீஹ் ஓதணும். எத்தனை தஸ்பீஹ் ஓதணும்? 15 தஸ்பீஹ். நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணிக்கங்க. 15 தஸ்பீஹ். ரெண்டாவது ருக்கூல 10 தஸ்பீஹ். இப்ப 25. ருக்கூல இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமீதா மேல வந்ததோட ஒரு 10, 35. அடுத்து முதல் சுஜூதுல 10, 45. நடு இருப்புல 10, 55. ரெண்டாவது சுஜூதுல 10, 65. ரெண்டாவது சுஜூதுல இருந்து டைரக்டா அல்லாஹ் அக்பர் மேல வரக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா நடு இருப்பு திரும்ப என்ன செய்யணும் இருக்கணும். நடு இருப்புல இருந்து 10 தஸ்பீஹ் என்ன செய்யணும் ஓதணும். அப்ப 75 தஸ்பீஹ் ஆயிடுச்சு. இப்ப இந்த நடு இருப்புல நாம அல்லாஹ் அக்பர் சொல்லி உட்கார்ந்ததுனால நிலைக்கு வரும்போது அல்லாஹ் அக்பர்னு இமாம் சொல்லாம
மேல வந்து பிஸ்மி சொல்லி ஃபாத்தியா ஓதும் போது பின்னால் நிற்கக்கூடிய நீங்க எல்லாரும் என்ன செய்யறது, அல்லாஹ் அக்பர் சொல்லி மேல வந்துடணும். சரிங்களா? அடுத்த 2வது ரக்காத்லயும் அதே மாதிரி தான். அத்தஹியாத்திற்கு முன்னாடியே அந்த 10 தஸ்பீஹ ஓதிட்டு இறுதியாக அத்தஹியாத் ஓதி இன்ஷா அல்லாஹ் நாம சலாம் கொடுத்து கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹ் நபில் தொழுகையினுடைய முறை சில இடங்கள்ல மாற்றமாக ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் நிறையிலேயே மொத்தத்துல 30-25 ஓதி முடிச்சிருவாங்க. இந்த அத்தஹியாத் நம்ம நடுவுல எந்திரிக்காம உட்கார்ந்து ஓதுறோம் பாருங்க 10, இந்த 10 எங்கேயே ஓதிடுவாங்க, நிலையிலேயே 25 ஓதி முடிச்சிருவாங்க. ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் அந்த அத்தஹியாத் நடு இருப்புல 10 ஓதிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லாம என்ன செய்யணும், மேல வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபாத்தியா ஓதும் போது பின்னாடி நிற்கக்கூடிய மௌனங்கள் மேல வந்துடணும். ஆனா அல்லாஹ் அக்பர் சொல்லாம என்ன செஞ்சிருக்கணும், எந்திரிக்கணும். ஏன்னா நடு இருப்புல உட்காரும் போது என்னன்னு சொல்லிட்டு நாம அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டோம். புரிஞ்சிருச்சா? இல்லை இங்க வேற எதுவும் மாற்றங்களா நீங்க தொழுவீங்களா? இல்ல அதான் கேட்கிறேன், இங்க இதுதான் எது வழிமுறைன்னு கேட்கிறேன். இப்ப நான் தொடரக்கூடிய அந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வழிமுறையில தொழுகிறதுனா இந்த வழிமுறையில் தொழுவோம். இல்லை இங்க வழமையில ஒரு நீங்க இருப்பீங்க, ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னா அந்த வழிமுறையை இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க. அதன் பிரகாரம் நாம இஷா தொழுகை முடிஞ்சு அந்த இன்ட்ரோவில் முடிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நாம பண்ணிக்கலாம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.